நாசாவோட ஃபெசிலிட்டிலேயே ஒரு சிமுலேஷன் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கம்யூனிகேட் பண்ணுறப்போ வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறாரு. பட் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியல ப்ராப்பராக. இது எப்போ நடக்குதுன்னு 1967, அதாவது மூன் லேண்டிங்க்கு 2 years முன்னாடி நடக்குது. 1967 இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியல ட்ரைனிங் ப்ரோக்ராமில். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து நம்மளால 2 ரூம்குள்ளேயே ஒழுங்காக பேசிக்க முடியல, இதில் வந்துட்டு நம்ம எப்படி இதுலேருந்து மூன்லேருந்து எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம், இந்த மிஷன் வந்து சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி லைவாகவே சொல்கிறாரு இந்த இதுலேயே. சொல்லி கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேப்சூல் வந்துட்டு சீல் ஆயிடுது. அதுலேருந்து அவங்களால வெளியில வர முடியல. உள்ள ஒரு பெரிய விபத்து நடந்து 3 பேருமே இறந்து போயிடுறாங்க அந்த ஸ்பாட்லயே. 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ 3 பேருமே இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அதுல ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட ஃபேமிலி வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து இது கிடையாது, நாட் ஆக்சிடென்ட், டெத் வந்து இது வந்து சாபடைஸ் பண்ணிட்டாங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க எங்களை வந்து சாபடைஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இது மூன் லேண்டிங் ஃபேக்னு அவருக்கு தெரியும். ஸோ இதை வந்து மறைக்கிறதுக்காக வந்துட்டு அவரை கொண்டுட்டாங்க 3 பேரையும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்புறம் வந்து தாமஸ் ரொனால்டு பேரன் ஒருத்தர் அந்த சேம் இயர்லயே வந்துட்டு அவர் வந்து ஒரு அப்பல்லோ கிரிட்டிக்னா, அப்பல்லோங்கிறது வந்து இந்த மிஷன் நேம், நிலாவுக்கு போற மிஷன் நேம், அதோட கிரிட்டிக் அவரு. அதை வந்துட்டு பயங்கரமா விமர்சனம் பண்றவரு. ஸோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி நாசால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு சம் டிவிஷன்ல. ஸோ அவர் வந்துட்டு ஒரு 500 பேஜ் ரிப்போர்ட் வந்துட்டு சப்மிட் பண்றாரு மூன் லேண்டிங்க்கு எதிராக. ஸோ இந்த 500 பேஜஸ்மே வந்துட்டு என்ன பண்றாருன்னா, காங்கிரஷனல் ஹியரிங்ல வந்துட்டு சப்மிட் பண்றாரு. டெஸ்டிமனியில வந்துட்டு சப்மிட் பண்றாரு இந்த 500 பேஜஸை. சப்மிட் பண்ணிட்டு ஒரு 6 நாள்லயே என்ன ஆகுதுன்னா, அவர் வந்துட்டு அவரோட ஸ்டெப் டாட்டர், அவரோட ஒய்ஃப் 3 பேருமே வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அப்புறம் வந்து அவரோட இந்த 500 பேஜஸ் அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்பவுமே பப்ளிக், ஐ மீன் they have it in their அந்த CIA அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. பட் பப்ளிக்கா வந்துட்டு அதை பப்ளிஷே பண்ணல அவரோட பாயிண்ட்ஸ் எதையுமே. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து சாபடைஸ் தான் பண்ணிட்டாங்க, அவரை வந்துட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு.